ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ செப்டம்பர் மந்தோடைய கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதோடைய கண்டினியூவேஷன் தான். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா வந்து $680 மில்லியன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மௌரிஷியஸ்க்கு வந்து லைன் ஆஃப் கிரெடிட் அசிஸ்டன்ஸ் பண்ணுறாங்க. அதாவது கிராண்ட் அண்ட் லைன் ஆஃப் கிரெடிட், அதாவது கிரெடிட்டும் கொடுக்குறாங்க, கிராண்ட்டும் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ அந்த $680 மில்லியன் வந்து எதுக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க மாரிஷியஸ் அப்படின்னா, ஸோ 215 மில்லியன் வந்து ஹெல்த் கேருக்கும் சோஷியல் ப்ராஜெக்ட்ஸ்க்காகவும், அதுக்கப்புறம் 440 மில்லியன் வந்து கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்க்காகவும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து ஃபினான்ஷியல் இயர் 2026க்கான பட்ஜெட்ரி சப்போர்ட்டாக $25 மில்லியன் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இது மூணுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 680 வரும். ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா, போர்ட் ஆஃப் மாரிஷியஸ், அதுக்கப்புறம் சாகோஸ் மேரிடைம் ப்ரொடெக்டட் ஏரியா, ஸோ இதெல்லாம் வந்து ரீடெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியா வில் கோஆப்ரேட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மொத்தம் இந்தியாவுக்கும் மாரிஷியஸ்க்கும் மொத்தம் 7 அக்ரிமெண்ட்ஸ் போட்டிருக்கோம், பைலேட்ரல் அக்ரிமெண்ட்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இதில் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பட்ஜெட்ரி சப்போர்ட் எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்னா $25 மில்லியன். ஓவராலாக வந்து எவ்வளோ வந்து நம்ம கொடுத்துருக்கோம் கிரெடிட் அப்படின்னு பார்த்தோம்னா $680 மில்லியன். ஓகேவா? ஸோ இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு NHSRCL அப்படின்னா என்னன்னா, நேஷ்னல் ஹை ஸ்பீட் ரயில் கார்பரேஷன் லிமிடெட். ஓகேவா? ஸோ நேஷ்னல் ஹை ஸ்பீட் ரயில் கார்பரேஷன் லிமிடெட் அவங்களும் எல்என்டி. ஓகேவா? ஸோ எல்என்டி கம்பெனியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அக்ரிமெண்ட் போடுறாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா, இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஹை ஸ்பீட் ரயில் ப்ராஜெக்டை கொண்டு வர போகிறாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா மகாராஷ்டிராவில். அப்போது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஹை ஸ்பீட் ரயில் ப்ராஜெக்ட் எங்கே வரப்போகுது அப்படின்னா மகாராஷ்டிராவில் வரப்போகுது. ஸோ எவ்வளோ அந்த ட்ராக்கோட லென்த் பார்த்தோம் அப்படின்னா 157 கிலோமீட்டர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஹை ஸ்பீட் ரயில் ப்ராஜெக்ட்டு மும்பை டு அகமதாபாத் ஹை ஸ்பீட் ரயில் ப்ராஜெக்ட். ஓகேவா? ஸோ அந்த ப்ராஜெக்டோட நேம் வந்து என்னென்னா மும்பை டு அகமதாபாத் ஹை ஸ்பீட் ரயில் ப்ராஜெக்ட். ஸோ இதுக்கு எவ்வளோ வந்து அவுட்லே போடுறாங்க, எவ்வளோ ஒர்த் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 4416 crores. ஓகேவா? ஸோ இது எந்த டெக்னாலஜி, அதாவது இந்த எல்என்டி கம்பெனி தான் வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னா, அதுக்கான டிசைன், சப்ளை, கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே பண்ண. ஸோ இது என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த இது வந்து பண்ண போகிறாங்க, இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, பலாஸ்லெஸ் ஸ்லாப் ட்ராக் சிஸ்டம். அதாவது இது வந்து ஜப்பானோடைய டெக்னாலஜி. ஓகேவா? ஸோ ஜப்பானில் இந்த டெக்னாலஜி தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர்சி ட்ராக் பெட், சிமெண்ட், அஸ்பால்ட் மார்ட்டர், ப்ரீ கேஸ்ட் ட்ராக் ஸ்லாப், ரெயில்ஸ் வித் ஃபாஸ்டனர்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அந்த நேஷ்னல் ஹை ஸ்பீட் ரயில் கார்பரேஷன் லிமிடெட் வந்து ஜாட்ஸ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, ஜப்பான் ரயில், அதாவது ஜப்பானில் இருக்கக்கூடிய ரயில் கார்பரேஷன் சிஸ்டம் கூட ரயில் கார்பரேஷன் கிட்ட வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜப்பானுடைய ரயில் கார்பரேஷன் கிட்ட எம்ஓயு போடுறாங்க. எதுக்காக அப்படின்னா, ஸோ நம்ம ஒரு ஜப்பான் டெக்னாலஜியெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடாப்ட் பண்ண போகிறோம், இந்தியாவில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இந்தியன் இன்ஜினியர்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்காக அவங்கக்கிட்ட என்ன பண்ணுறோம் அப்படின்னா எம்ஓயு போடுறோம். ஓகேவா? இங்கே இருக்கிற சூப்பர்வைசர்ஸ், லீடர்ஸ், இன்ஜினியர்ஸ், டெக்னீஷியன்ஸ்லாம் அந்த டெக்னாலஜி வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஜப்பான் கூட என்ன பண்ணுறோம் அப்படின்னா எம்ஓயு போடுறோம். ஓகேவா? ஸோ எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் அப்படின்றது முக்கியம். ஃபஸ்ட்டு எங்கே நம்ம ஹை ஸ்பீட் ரயில் ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்தியாவில் மகாராஷ்டிராவில். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு செப்டம்பர் 15 அப்படின்றது வந்து என்னென்னா இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் டெமோக்ரஸி. ஓகேவா? ஸோ இன்னொன்று வந்து செப்டம்பர் 8 வந்து என்ன அப்படின்னா, ஸோ ஜஸ்ட் இப்போ ஞாபகம் வந்துச்சு நான் சொல்கிறேன், இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் லிட்ரஸி. ஸோ இந்த டேவில் தான் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, செப்டம்பர் 8 தான் வந்து இமாச்சல் பிரதேஷ் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஃபுல் லிட்ரேட் ஸ்டேட்டாக வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. எங்கள் ஸ்டேட் வந்து ஃபுல் லிட்ரேட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க, இமாச்சல் பிரதேஷ். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆன் கியான் பாரதம் எங்கே நடக்குது அப்படின்னா நியூடெல்லியில். அதுக்கான தீம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தீம் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ரிக்ளைமிங் இந்தியாஸ் நாலேஜ் லெகசி த்ரூ மேனுஸ்கிரிப்ட் ஹெரிட்டேஜ். ஸோ அதாவது இந்த இப்போ ரீசெண்டாக வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஸோ இது கரெக்டாக
சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதாவது இதுக்கு முன்னாடி அது என்னென்னு இருந்துச்சுன்னா நேஷ்னல் மேனுஸ்கிரிப்ட் மிஷன் இருந்துச்சு. அதோடைய நேமை சேஞ்ச் பண்ணி ஞான் பாரதம் மிஷன் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அதாவது அதில் ஒன்றும் இல்லை. ஸோ இன்னும் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்தியாவில் வந்து மேனுஸ்கிரிப்ட்ஸ்லாம் இருக்குது இல்லையா? ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய மேனுஸ்கிரிப்ட்ஸ்லாம் டிஜிட்டைஸ் பண்ணுறது தான் அந்த மிஷனோடைய எய்ம். ஓகேவா? ஸோ அதுக்கு அந்த மிஷனுக்கு எவ்வளோ பீரியட் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ 2024 2031 வரைக்கும். ஓகேவா? ஸோ 3 இயர்ஸில் வந்து அதாவது இதுதான் வந்து நம்முடைய இயர் 2024 2031 இந்த மிஷன் பீரியட் கியான் பாரதம் மிஷன். ஸோ என்ன டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா 1 crore மேனுஸ்கிரிப்ட்ஸை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டிஜிட்டைஸ் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து அந்த மிஷனோடைய டார்கெட். ஓகேவா? ஸோ நேஷ்னல் மேனுஸ்கிரிப்ட் மிஷன் அப்படின்னு இருந்ததை என்னென்னு மாற்றிருக்காங்க அப்படின்னா கியான் பாரதம் மிஷன் அப்படின்னு மாற்றிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ ஒன் crore ஏஷியன் மேனுஸ்கிரிப்ட்ஸை டிஜிட்டைசேஷன் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுதான். ஓகே. நெக்ஸ்ட்டு அட்டல் இன்னோவேஷன் மிஷன். ஸோ அட்டல் இன்னோவேஷன் மிஷன் அப்படின்றது வந்து நிதி ஆயோக்கில் வரக்கூடிய ஒரு மிஷன். ஓகேவா? அட்டல் இன்னோவேஷன் மிஷன் அப்படின்றது. ஸோ இது வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஒரு இன்னோவேட்டிவ் மூமெண்ட். ஓகேவா? ஸோ இது வந்து வேர்ல்ட்லேயே லார்ஜஸ்ட் ஒரு இன்னோவேட்டிவ் மூமெண்ட். ஓகேவா? அட்டல் இன்னோவேஷன் மிஷன் அப்படின்றது. ஸோ இது ரீசெண்டாக வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. என்ன ரெக்கார்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இந்த அட்டல் இன்னோவேஷன் மிஷனுக்கு கீழே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு மெகா டிங்கரிங் டே அப்படின்னு ஒன்று வந்து ஒரு இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஒரு சிங்கிள் டேயில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த டிங்கரிங் ஆக்டிவிட்டிக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சிங்கிள் டேயில் வந்து எவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்கன்னா 4,73,350 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன ஆக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஸ்வச் பாரத் டிசைன்ட் எ சொல்யூஷன் ஃபார் ஸ்வச் பாரத், அதுக்கப்புறம் பில்ட் டிஐஒய் வேக்கம் கிளீனர். ஸோ இந்த ஆக்டிவிட்டிக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ 4,73,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஒரு சிங்கிள் டேயில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு ரெக்கார்டு தான் வந்து இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸும் ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்லையும் என்ன இருக்குது அப்படின்னா இந்த மெகா டிங்கரிங் டே ஆக்டிவிட்டி வந்து என்ன இருக்குது அப்படின்னா என்டர் ஆகிருக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ இவங்க நிறைய இந்த அட்டல் இன்னோவேஷன் மிஷனில் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணுறாங்க. ஸோ அட்டல் டிங்கரிங் லேப்ஸ், அட்டல் இன்குபேஷன் சென்டர்ஸ், அட்டல் கம்யூனிட்டி இன்னோவேஷன் சென்டர்ஸ் இந்த மாதிரி நிறைய பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த அட்டல் இன்னோவேஷன் மிஷன் வந்து 2.0 எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா 2024. ஓகேவா? ஸோ எது வரைக்கும் அதாவது இந்த இதோடைய 2.0 இந்த பீரியட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2024 to 2028 வரைக்கும். இதுக்கான பட்ஜெட் பார்த்தோம்னா 2,750 crores. ஓகேவா? ஸோ பட்ஜெட்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். எவ்வளோ வந்து இதுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னா 2,750 crore. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு 38th சென்ட்ரல் அப்ரெண்டிஸ்ஷிப் கவுன்சில் மீட்டிங். ஸோ இதை வந்து யார் லீட் பண்ணுறா அப்படின்னா ஜெயந்த் சௌத்ரி, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் இன்சார்ஜ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் எஜுகேஷனுடைய மினிஸ்ட்ரி தான் வந்து ஜெயந்த் சௌத்ரி. அவர் தான் இதை வந்து லீட் பண்ணுறாரு. எத்தனாவது மீட்டிங் இது அப்படின்னா 38th மீட்டிங். ஸோ இந்த மீட்டிங்கில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அப்ரெண்டிஸ்க்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய மந்த்லி ஸ்டைஃபண்டை வந்து மினிமம் ஸ்டைஃபண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 81% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ 6,800 என்னவா மாறுது 12,300 மாறுது. ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம ஒர்க் ஃபோர்ஸில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 2.5 15% வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ரெண்டிஸை வந்து அவங்களுக்கு வந்து ஜாப் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இல்லை அட்லீஸ்ட் 5% வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ரெஷர்ஸ்க்காச்சும் என்ன பண்ணணும் ரிசர்வ் பண்ணி வைக்கணும் சீட்ஸை, அதாவது ஜாப் வேக்கன்சிஸை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் நம்ம ஏதாச்சும் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு ட்ரைனிங்க்கும் இன்னொரு ட்ரைனிங்க்கும் நடுவில் மினிமம் 1 இயராச்சும் கேப் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இது எத்தனாவது மீட்டிங் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறாங்க ஸ்டைஃபண்ட் வந்து எவ்வளோ ஹைக் கொடுத்துருக்காங்க அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். 81% 6,800 12,300. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து
ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஆஸ் பர் அண்ட் அனாலிசிஸ் பை ஏடிஆர். ஸோ ஏடிஆர் அப்படின்னா என்னென்னா அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ். ஓகேவா. ஸோ இவங்க வந்து ஒரு அனாலிசிஸ் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டைனஸ்டிக் பேக்ரவுண்ட் அப்படின்னா என்னென்னா பொலிட்டிக்கல் ஃபேமிலிஸ். ஓகேவா. ஸோ ஜென்ரேஷனாக பொலிட்டிக்கலில் இருப்பாங்க இல்லையா. ஸோ தான் பொலிட்டிக்கல் ஃபேமிலிஸ்லேருந்து பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட்ஸ்லேருந்து இருக்கக்கூடிய எம்பிஸ் எம்எல்ஏஸ்லாம் அதெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கால்குலேட் பண்ணுறாங்க. மொத்தம் 21% பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் ஃபேமிலிஸ்லேருந்து வந்திருக்காங்க. எம்பியாக இருக்கட்டும் எம்எல்ஏவாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. 5ல் ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாங்க பொலிட்டிக்கல் ஃபேமிலிஸ்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹையஸ்ட்டு வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா லோக்சபாவில் 31% இருக்காங்க. ஸோ லோயஸ்ட்டு பார்த்தோம்னா ஸ்டேட் அசம்பிளிஸ் அது 20% தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரீஜன் வைஸ் ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. ஸோ நார்த் இந்தியா அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேஷில் 23, ராஜஸ்தானில் 18. ஸோ சவுத் இந்தியான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆந்திர பிரதேஷில் 34, கர்நாடகாவில் 29. ஸோ நார்த் ஈஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பீகாரில் 27, அதுக்கப்புறம் அசாமில் 9. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் நம்பர் வைஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ உத்தரப்பிரதேஷில் தான் டாப்பில் இருக்குது. செகண்ட் மகாராஷ்டிரா 129, தேர்டு பீகார் 96, ஃபோர்த்து கர்நாடகா 94. ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரொப்போர்ஷனில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆந்திர பிரதேஷ் 34%, மகாராஷ்டிரா 32%, கர்நாடகா 29%. ஓகேவா. ஆந்திர பிரதேஷ், மகாராஷ்டிரா, கர்நாடகா. ஸோ ஏடிஆர் அப்படின்றது அசோசியேஷன் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ். அதாவது பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய எம்பி எம்எல்ஏஸ்லாம் எவ்வளோ சதவீதம் இருக்காங்க அப்படின்னா 21%. லோக்சபாவில் 31, ஓவராலாக 21%. லோக்சபா ஸ்டேட் அசம்பிளிஸ் ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா 31-20. ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அனௌன்ஸ்டு ஆனுவல் லைசன்சிங் பாலிசி ஃபார் த crop year 2025 to 2026 during opium crop year of license for cultivation of opium poppy. ஸோ இந்த opium poppy அப்படின்றது வந்து எல்லா ஸ்டேட்லேயும் எல்லோரும் கல்டிவேட் பண்ண முடியாது. ஃபார்மர்ஸ் எல்லோரும் கல்டிவேட் பண்ண முடியாது. ஓகேவா. ஒரு சில ஸ்டேட்ஸுக்கு மட்டும்தான் அதை வந்து கல்டிவேட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எந்தெந்த ஸ்டேட் அப்படின்னா மொத்தம் 3 ஸ்டேட் தான். மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான். ஓகேவா. எம்பி, யூபி, ராஜஸ்தான். ஸோ எந்த கிராப் இயர்னா இந்த கிராப் இயர் ஓபிஎம் கிராப் இயர் வந்து எப்போ அப்படின்னா October 1, 2025 September 30, 2026 வரைக்கும். ஓகேவா. ஸோ ஏன் அப்படின்னா அதுலேருந்து ஏதோ மெடிசினல் அல்கலாய்டு ஏதோ இருக்குது, அது வந்து இல்லீகலாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஏதோ அதுக்காக வந்து பேன் பண்ணி வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஒரு சில கண்ட்ரீஸ், ஒரு சில ஸ்டேட்ஸுக்கு மட்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்ரூவல் கொடுக்குறாங்க. எதுக்காக அப்படின்னா அது மெடிசினல் பர்பஸ்க்காக, ஸோ மெடிசினல் ஃபீல்டில் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக கல்டிவேட் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ இது என்ன இப்போது அந்த மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான் அந்த ஸ்டேட்ஸ்லலாம் ஃபார்மர்ஸ் வந்து கல்டிவேட் பண்ணணும் அப்படின்னா லைசன்ஸ் வாங்கணும் கவர்மெண்ட் கிட்டேருந்து. ஸோ அந்த லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஆவரேஜ் ஈல்டு வந்து 4.2 kg per hectare அதுக்கு மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கம்ஸ் மூலயமா கல்டிவேட் பண்ணலாம். அதாவது என்ன கம்ஸ் மூலயமா அப்படின்னா இப்போ அந்த பிளான்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிளான்ட்டை வந்து கட் பண்ணி சும்மா ஒரு கீரல் மாதிரிலாம் போட்டிங்க அப்படின்னா அதுலேருந்து கம் மாதிரி ஒழுகும். அதை வந்து நம்ம இது பண்ணி பிடிச்சி கலெக்ட் பண்ணி அதுலேருந்து அல்கலாய்டை மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ அது ஒரு மெத்தட். அந்த மெத்தடில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா 4.2 kgக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா உங்களுடைய மார்ஃபைன் ஈல்டு வந்து இருக்கணும். ஓகேவா. இருந்துச்சு அப்படின்னா அதை கண்டினியூ பண்ணலாம். இல்லை உங்களது வந்து 3லேருந்து 4.2 kg வரைக்கும் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தட், என்ன மெத்தட்னா கான்சன்ட்ரேட் ஆஃப் பாப்பி ஸ்ட்ரா மெத்தட், அந்த மெத்தடில் கல்டிவேட் பண்ணலாம். ஓகேவா. ஸோ இது என்ன அப்படின்னா அந்த ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா, அந்த ட்ரை ஸ்ட்ராவை கலெக்ட் பண்ணி அதிலேருந்து மார்ஃபைன் கலெக்ட் பண்ணுவாங்க போல். ஓகேவா. ஸோ அந்த மெத்தடில் பண்ணலாம். ஓகேவா. ஸோ லைசன்ஸ் வேலிடிட்டி வந்து 5 yearsன்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து எவ்ரி இயர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா லைசன்ஸ் வாங்கணும். இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 5 yearsஸாக கொண்டு வந்திருக்காங்க. ஒன்ஸ் 5 years முடிஞ்சிச்சு அப்படின்னா திருப்பி அதை ரினியூவல் பண்ணலாம். ஓகேவா. ஸோ அந்த ரினியூவல் அப்படின்றது வந்து நம்மளோட ஈல்டை பொறுத்து இருக்குது. ஓகேவா. ஸோ நம்மளோட ஈல்டு வந்து 900 kgக்கு மேலே இருக்குது, ஒரு ஹெக்டருக்கு 900 kgக்கு மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி மினிமம் இவ்வளோ ஈல்டு இருந்தால் தான் நீங்கள் வந்து கல்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிமிட் வச்சுருக்காங்க மினிமம். ஸோ அந்த மினிமம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 800 kg per hectare. ஓகேவா. ஸோ இதை மீட் பண்ணல அப்படின்னா
நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா லைசன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேன்சல் பண்ணிடுவாங்க. ஓகேவா, அதுதான். நெக்ஸ்ட்டு இந்த கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அது ஒரு அல்கலாய்ட் ஃபேக்ட்ரி வந்து வச்சுருக்கு. கவர்மெண்ட் அல்கலாய்ட் ஃபேக்ட்ரி எங்கே அப்படின்னா நீமுச். இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா மத்திய பிரதேஷ். ஓகேவா, இந்த நீமுச் அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னா மத்திய பிரதேஷ். ஸோ கவர்மெண்ட்டுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹூ குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ் சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது என்னென்னா அங்கே வந்து அந்த மெடிசினல் அல்கலாய்டு டிரைவ் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அது வந்து குட் என்ன சொல்கிறது குளோபல் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸில் வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இதில் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ எவ்வளோ மினிமம் குவாலிஃபையிங் ஈல்டு இருக்கணும், ஸோ லைசன்ஸ் வேலிடிட்டி பீரியட் பார்த்துக்கோங்க, ஸோ ஆவரேஜாக எவ்வளோ ஈல்டு இருந்தால் நம்ம எந்த மெத்தடில் கல்டிவேட் பண்ணலாம் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஓகேவா, ஸோ அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் எந்தெந்த ஸ்டேட்டுன்றது ரொம்ப முக்கியம். இந்த 3 ஸ்டேட்ஸ் மட்டும்தான் இந்த க்ராப்பை கல்டிவேட் பண்ண முடியும். மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட்டு நித்தி ஆயோக் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா லான்ச்டு 2 டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் இனிஷியேட்டிவ்ஸ். 2 இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட் இனிஷியேட்டிவ் என்ன அப்படின்னா ஏஐ ஃபார் விஸ்கிட் பாரத் ரோட் மேப். ஸோ ஏஐஸை வந்து என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளோட இந்தியாவோட எக்கனாமிக் க்ரோத்துக்கு பயன்படுத்திக்க சொல்கிறாங்க ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா நித்தி ஃப்ரண்டியர் டெக் ரிப்போசிட்ரி. ஸோ நித்தி ஃப்ரண்டியர் டெக் ரிப்போசிட்ரி அப்படின்னா இப்போ நிறைய டெக்னாலஜிஸ்லாம் இருக்குது இல்லையா, ஸோ இந்த டெக்னாலஜிஸோட சக்ஸஸ் ஸ்டோரிஸ், நிறைய டெக்னாலஜிஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும், அதோடைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் மொத்தம் 200 இம்பேக்ட் ஸ்டோரிஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்தெந்த ஃபீல்டில் அப்படின்னு பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சர், ஹெல்த் கேர், எஜுகேஷன், நேஷ்னல் செக்யூரிட்டி. ஓகேவா, இந்தந்த ஃபீல்டுலலாம். ஸோ அதுதான். அப்போது ஃபஸ்ட் இனிஷியேட்டிவ் என்ன அப்படின்னா ஏஐஸை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் ரிசர்ச்சில் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, எஃபிஷியன்சியாக யூஸ் பண்ணுறதுக்கு ஏஐஸை யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ரெண்டாவது அதோடைய டெக்னாலஜிஸை வந்து யூஸ் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ சக்ஸஸ் ஸ்டோரிஸ்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா போட்டிருப்பாங்க. ஸோ சில டெக்னாலஜிஸ்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த ஃபீல்டு அக்ரிகல்ச்சர், ஹெல்த் கேர், ஸோ அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ அதுதான் அந்த 2 இனிஷியேட்டிவ்ஸ். அதுக்கப்புறம் ஸோ நித்தி ஆயோக் அந்த ஃப்ரான்டியர் 50 இனிஷியேட்டிவ் அப்படின்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஒரு 50 அண்டர் டெவலப்டு டிஸ்ட்ரிக்ஸை வந்து செலக்ட் பண்ணி அங்கே வந்து என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா அந்த டெக்னாலஜிஸ்லாம் வந்து யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸ்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்டியர் டெக் இம்பேக்ட் அவார்ட் அப்படின்னு ஒரு அவார்ட் கொடுக்குறாங்க. யாருக்கு கொடுக்குறா அப்படின்னா 3 ஸ்டேட்ஸ்க்கு. ஸோ டெக்னாலஜிஸை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுற ஒரு 3 ஸ்டேட்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை ரெகக்னைஸ் பண்ணுற மாதிரி அவார்ட் கொடுக்குறாங்க. ஓகேவா, ஓகே, இதுதான். ஸோ என்ன இனிஷியேட்டிவ்னா ஏஐ யூஸ் பண்ணோம், டெக்னாலஜிஸை வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸை வந்து நம்ம அது யூஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து யூகோ பேங்க் ரிசீவ்ட் கவர்மெண்ட் அப்ரூவல் டு ஃபெசிலிட்டேட் ட்ரேட் பேமெண்ட்ஸ் ஃபார் நயாரா எனர்ஜி லிமிடெட். நயாரா எனர்ஜி லிமிட்டெடுக்கு அதோடைய டிரான்சாக்ஷன்ஸ் நிறைய அது வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் பண்ணுறதுனால, அதுவும் ஆயில் ரிலேட்டடாக இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ஸ்லாம் பண்ணுறதுனால ஸோ அதுக்கான டிரான்சாக்ஷன்ஸ்லாம் வந்து யூகோ பேங்க் பண்ணுறதுக்கான அப்ரூவல் வந்து வாங்கியிருக்கு. ஓகேவா, அதுதான். ஸோ இந்த நயாரா எனர்ஜி லிமிடெட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இந்தியாவோட ரீஃபைனிங் கெப்பாசிட்டியில் 8% வந்து நயாராவோடது தான். அதே மாதிரி இந்தியாவோட ரீட்டைல் ஃபியூயல் நெட்ஒர்க்கில் 7% நயாராது. ஓகேவா, ஸோ இந்த நயாரா அப்படின்றதுல 49.13% வந்து ஷேர் வந்து யாரோடது அப்படின்னா ரோஸ் நெஃப்ட் கம்பெனி இது. ஓகேவா, ஸோ இந்த ரோஸ் நெஃப்ட் அப்படின்றது வந்து எந்த கண்ட்ரின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ எந்த கண்ட்ரின்னு பார்த்தோம்னா ஐ திங்க் ரஷ்யா. ஓகேவா, ரஷ்யா தானே. ஓகேவா, ஸோ இந்த நயாரா எனர்ஜி லிமிட்டெடில் ஷேர் வந்து 49% ஷேர் வந்து யார் வச்சுருக்கா அப்படின்னா அந்த ரோஸ் நெஃப்ட் கம்பெனி அப்படின்றது. ஸோ அந்த ரோஸ் நெஃப்ட் வந்து எந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா ரஷ்யா. ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து நபார்ட் டு செட்டப் சென்ட்ரலைஸ்டு டிஜிட்டல் கிரெடிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ ஆர்ஆர்பிஸ்க்கு ஸோ டிஜிட்டலாக வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா கிரெடிட் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ நபார்டு. ஓகேவா, ஸோ அவ்வளோதான். இதில் வேறு எந்த நியூஸும் இல்லை. ஸோ நபார்டில் வந்து ஆர்ஆர்பியோட
எப்போ கொண்டு வந்தாங்க? ஆர்ஆர்பி ஆக்ட் வந்து 1976 கரெக்டா? ஐ திங்க் 1975 வந்து ஆர்ஆர்பி வந்து செட்டப் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. 1976 வந்து ஆர்ஆர்பி ஆக்ட்டு. ஸோ ஆர்ஆர்பியில் வந்து ஷேர் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ கவர்மெண்ட் வந்து 50% ஷேரு. அதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 15%. ஸ்பான்சர் பேங்க் வந்து 35% கரெக்டாக? ஸோ ஆர்ஆர்பி வந்து யாரோடைய ரெக்கமெண்டேஷனில், எந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷனில் செட்டப் பண்ணாங்க அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ யாரோடைய ரெக்கமெண்டேஷன், எந்த கமிட்டி கீழே இந்த ஆர்ஆர்பி செட்டப் பண்ணாங்க. ஓகேவா? அதை நீங்கள் சொல்லுங்கள். ஓகே நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் பசிஃபிக் ரீச் அப்படின்றது வந்து ஒரு பைனியல் மல்டிநேஷ்னல் எக்ஸசைஸ். இது யார் வந்து எங்கே நடக்குது அப்படின்னா சிங்கப்பூரில் நடக்குது. இந்தியாவிலேருந்து ஐஎன்எஸ் நிஸ்தார் அந்த நேவல் ஷிப் வந்து என்ன ஆகுது அப்படின்னா பார்ட்டிசிபேட் பண்ணுது. ஓகேவா? ஸோ இது ஐஎன்எஸ் நிஸ்தார் அப்படின்றது வந்து யார் வந்து அதை பில்ட் பண்ணா அப்படின்னு பார்த்தோம்னா இந்துஸ்தான் ஷிப்யார்ட் லிமிடெட். அவங்க தான் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இதை பில்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ ரீசெண்டாக பில்ட் பண்ணதான். ஓகே, ஜூலை 18, 2025 சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஐஎன்எஸ் நிஸ்தாரை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மதர்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா டீப் சப்மர்ஜன்ஸ் ரெஸ்கியூ வெசலுக்கு ஒரு மதர்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எக்ஸசைஸ் பசிஃபிக் ரீச் அப்படின்னா சிங்கப்பூரில் நடக்குது. இந்தியாவிலேருந்து ஐஎன்எஸ் நிஸ்தாரும் சப்மரைன் ரெஸ்கியூ யூனிட் ஈஸ்ட் இவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்தியன் நேவி வந்து என்ன பண்ணுது அப்படின்னா லான்ச் பண்ணியிருக்கு DSC-A-22. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு டைவிங் சப்போர்ட் கிராஃப்ட் ப்ராஜெக்ட். ஓகேவா? ஸோ அதில் தேர்டு வெசலை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி 2 லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த டைவிங் சப்போர்ட் கிராஃப்ட் ப்ராஜெக்டில் இது தேர்டு. ஓகேவா? ஸோ அந்த DSC-A-22 இது யார் பில்ட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தோம்னா டைட்டாகர்க் ரெயில் சிஸ்டம்ஸ். அவங்க தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது பில்ட் பண்ணுறாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா கொல்கத்தா, வெஸ்ட் பெங்கால். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து ராஜ்நாத் சிங் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஹாஸ் அப்ரூவ்ட் டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் மேனுவல். ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா இப்போ நம்ம டிஃபென்ஸ் வெப்பன்ஸ் ஏதாச்சும் வாங்குகிறோம் அப்படின்னா ஸோ அது ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கான ஒரு மேனுவல். ஓகேவா? ஸோ டிஃபென்ஸ் ரிலேட்டடாக ஸோ டிஃபென்ஸ் சர்வீசஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே ஏதாச்சும் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து ஏதாச்சும் பர்ச்சேஸ் வாங்குறாங்க அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த மேனுவல் வந்து ஓகேவா? ஸோ இந்த மேனுவல் வந்து வரும். ஸோ இந்த மேனுவலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ கடைசியாக இது எப்போ அப்டேட் பண்ணாங்க அப்படின்னா 2009 அப்டேட் பண்ணாங்க. அதோடு இப்போ தான் அப்டேட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ இந்த கரண்ட் ஃபினான்ஷியல் இயருக்கு ஸோ ப்ரொக்யூர்மெண்ட் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ 1 lakh crores வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 1 lakh crore. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லிக்விடிட்டி டேமேஜஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ லிக்விடிட்டி டேமேஜஸ் அப்படின்னா என்னென்னா ஸோ இப்போ வந்து நான் ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு செல்லர்கிட்ட வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதாவது டிஃபென்ஸ் வெப்பன்ஸ் ஏதோ மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குற ஒரு கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன். அவங்கக்கிட்ட வந்து நான் வந்து அக்ரிமெண்ட் போடுறேன். எனக்கு 1 yearக்குள்ளே நீங்கள் இந்த இது வந்து எனக்கு டெலிவர் பண்ணிடணும் அப்படின்னு அக்ரிமெண்ட் போடுறேன் அப்படின்னா அவர் வந்து சப்போஸ் அவர் வந்து அந்த 1 year பீரியடுக்குள்ளே எனக்கு அந்த மெட்டீரியல்ஸை வந்து எனக்கு கொடுக்கல அப்படின்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா பெனால்ட்டி போடலாம். ஓகேவா? ஸோ அதுதான் எல்டின்றது, அதுதான் பெனால்ட்டி போடுறது. ஓகேவா? ஸோ அது டெவலப்மெண்ட் ஃபேஸில் இருக்கும்போது நம்ம பெனால்ட்டி போட முடியாது. ஸோ லிக்விடிட்டி டேமேஜஸ் எதுவுமே போட முடியாது. சப்போஸ் போஸ்ட் டெவலப்மெண்ட் அந்த டைம் அந்த பீரியட் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மினிமம் 0.1% போடலாம். மேக்ஸிமம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ மேக்ஸிமம் இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்னா 10 to 15% இருந்துச்சு. ஓகேவா? 10 to 15% மேக்ஸிமம் போடலாம் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ அதை ரெடியூஸ் பண்ணி 5% ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? மேக்ஸிமம் எல்டி. சப்போஸ் சிவியராக அதாவது சீரியஸான டிலே ஏதாச்சும் ஆச்சு அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த மாதிரியான கண்டிஷன்ஸில் மேக்ஸிமம் 10% போடலாம். ஓகேவா? மற்றபடி மேக்ஸிமம் எல்டி அப்படின்னு பார்த்தோம்னா 5% தான். ஓகே,
ஸோ நம்ம டெண்டர்லாம் பண்ணுறோம் அப்படின்னா சில கூட்ஸ்க்கு வந்து டெண்டர் எடுக்கிறோம் அப்படின்னா அப் டு 50 lakh வரைக்கும் தான் எடுக்க முடியும். அதுக்கான லிமிட் வந்து 50 lakh அப்படின்னு செட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் மேனுவல். ஸோ மெயினாக வந்து மினிமம் எல்டி எவ்வளோ, மேக்ஸிமம் எல்டி எவ்வளோ அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கரண்ட் ஃபினான்ஷியல் இயர் 26க்கான ப்ரொக்யூர்மெண்ட் எவ்வளோ அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து கிராண்ட் ஸ்விஸ் செஸ் டோர்னமெண்ட் எங்கே நடக்குது அப்படின்னா உபகிஸ்தானில் நடக்குது. ஸோ இதோடைய மென் கேட்டகரியில் ஓப்பன் செக்ஷனில் வந்து யார் வின் பண்ணியிருக்கா அப்படின்னா அனிஷ் கிரி, நெதர்லாண்டை சேர்ந்தவர். ஸோ யாரை டிஃபீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜெர்மனியை சேர்ந்த மத்தியாஸ் ப்ளூபம். ஓகேவா? ஸோ உமன் செக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவை சேர்ந்த வைஷாலி ரமேஷ் பாபு. ஓகேவா? செகண்ட் டைம் வந்து இந்த வின் பண்ணியிருக்காங்க இந்த கிராண்ட் ஸ்விஸ் செஸ் டோர்னமெண்ட்டை. ஸோ யாரை டிஃபீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரஷ்யாவை சேர்ந்த கெட்டரினா லாக்னோ. ஓகேவா? ஸோ இப்போ வைஷாலி ரமேஷ் பாபு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ 2026 உமன் கேண்டிடேட்ஸ் டோர்னமெண்ட்க்கு குவாலிஃபை ஆகியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இவங்க வந்து 3rd இந்தியன். ஸோ இந்த டோர்னமெண்ட்டை வின் பண்ணியிருக்கிறதுல 3rd இந்தியன். இதுக்கு முன்னாடி யார் வின் பண்ணியிருக்கா அப்படின்னா கனரு ஹம்பி, திவ்யா தேஷ்முக். ஓகேவா? ஸோ 3rd இந்தியன் உமன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜஸ்டிஸ் எம் சுந்தர். ஸோ எம் சுந்தர் அவங்கள வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மணிப்பூரோடைய சீஃப் ஜஸ்டிஸாக அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. பவன்குமார் வந்து பாட்னாவோட சீஃப் ஜஸ்டிஸ். சௌமன் சென் வந்து மெகாலயாவோட சீஃப் ஜஸ்டிஸ். ஓகேவா? ஸோ சுந்தர் வந்து மணிப்பூர், பவன்குமார் பாட்னா, ஸோ சௌமன் சென் வந்து மெகாலயா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து எம்கே ஸ்டாலின் யார் அப்படின்னா தமிழ்நாடோட சிஎம். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க, அன்பு கரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ சில்ட்ரன்ஸ் வந்து போத் பேரண்ட்ஸுமே இல்லை ஒரு பேரண்ட் மட்டும்தான் இருக்காங்க, அவங்களால வந்து டேக் கேர் பண்ண முடியல அப்படின்றவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸாக மந்த்லி வந்து 2000 அந்த சில்ட்ரன்ஸ்க்கு கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ எது கொடுப்பாங்க அப்படின்னா அப் டு 18 ஏஜ் வரைக்கும், இல்லை அப்படின்னா ஸ்கூல் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த எந்த ஆக்டுக்கு கீழே இந்த இது வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜுவினைல் ஜஸ்டிஸ் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஆக்ட் 2015. ஓகேவா? ஸோ எவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்குறாங்க, ஸோ எந்த ஆக்டுக்கு கீழே கொடுக்குறாங்க, அது இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபெர்மியான் ஐசி டிசைன் அப்படின்றது வந்து ஒரு பெங்களூர் பேஸ்டு கம்பெனி தான். ஓகேவா? ஸோ இந்தியாவில் இருக்க ஒரு பெங்களூர் பேஸ்டு கம்பெனி தான். ஸோ டாடா எலக்ட்ரானிக்ஸ் கூட பார்ட்னர்ஷிப் போடுறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த ஃபெர்மியான் ஐசி டிசைன் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குல்லையா, அந்த கம்பெனி என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த சிப்ஸ், அதாவது செமிகண்டக்டர்லலாம் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா சிப்ஸ், அந்த சிப்ஸை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிசைன் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த டிசைன் பண்ணதை இப்போ டாடா எலக்ட்ரானிக்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை அசம்பிள் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஓகே, கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்றத அவங்க என்ன பண்ணுவாங்க, அசம்பிள் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அதுக்காக தான் இவங்க 2 பேரும் பார்ட்னர்ஷிப் போடுறாங்க. இவங்க டிசைன் பண்ணி கொடுப்பாங்க, இவங்க அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அசம்பிள் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இந்த ஃபெர்மியான் ஐசி டிசைன் வந்து என்ன சிப் வந்து டிசைன் பண்ணுறாங்க அப்படின்னா 4 channel X பேண்ட் பீம் ஃபார்மர் ஐசி. ஸோ இதுதான் அந்த சிப்போட நேம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டிசைன் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா ஆண்டனாஸ்லேருந்து சிக்னல்ஸ் ரிசீவ் பண்ணுறதோ சென்ட் பண்ணுறதோ அக்யூரேட்டாக பண்ணும். ஓகேவா? அதுதான். ஸோ ஓஎஸ்ஏடி பார்ட்னராக வந்து டாடா எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது. அதை அசம்பிள் பண்ணி டெஸ்ட் பண்ணுறது. ஸோ அது வந்து யார் பண்ணுறது அப்படின்னா டாடா எலக்ட்ரானிக்ஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நேஷ்னல் அக்ரிகல்ச்சரல் கான்ஃபரன்ஸ். ஸோ ரபி அபியான் எங்கே நடக்குது அப்படின்னா நியூ டெல்லியில் நடக்குது இந்த கான்ஃபரன்ஸ். இதுக்கான தீம் வந்து 1 நேஷன் 1 அக்ரிகல்ச்சர் 1 டீம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஸோ ஜி கிஷன் ரெட்டி லான்ச்டு நியூ கார்ப்பரேட் சேலரி பேக்கேஜ். ஸோ கோல் இண்டியாவோட ஒர்க்கர்ஸ்க்கு ஒரு நியூ சேலரி அக்கௌண்ட், அதாவது இனிஷியேட்டிவ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா லான்ச் பண்ணியிருக்காங்க மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் அண்ட் மைன்ஸ். யார்? ஜி கிஷன் ரெட்டி. ஸோ அந்த கார்ப்பரேட் சேலரி பேக்கேஜில் என்ன அப்படின்னா ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும் ஒர்க்கர்ஸ்க்கு. என்ன பெனிஃபிட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து 2ஆக பிரிக்கலாம். ஒன்று வந்து ரெகுலர் எம்ப்ளாயீஸு, இன்னொன்று வந்து டெம்ப்ரரி கான்ட்ராக்ட் எம்ப்ளாயீஸு. ஸோ ரெகுலர் எம்ப்ளாயீஸ் அப்படின்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா 1 crore
crore வரைக்கும் கொடுக்குறாங்க பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸு. இதுவே கான்ட்ராக்டாக எம்ப்ளாயிஸாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 40,000 வந்து 40 lakh வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து இதில் இந்த கார்ப்பரேட் சேல்ரி பேக்கேஜுக்காக 10 பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் கிட்ட MOU போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆர்ஆர்பி கூடயும், என்ன ஆர்ஆர்பி அப்படின்னு பார்த்தோம்னா சத்தீஸ்கர் ஸ்டேட் கிராமின் பேங்க். ஓகேவா. ஸோ அது கூடயும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா MOU போட்டிருக்காங்க. ஸோ இந்த மற்ற எக்ஸப்ட் எந்த 2 பப்ளிக் செக்டார் பேங்க் அப்படின்னு பார்த்தோம்னா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவும் பஞ்சாப் சிந்த் பேங்க், இந்த 2 பேங்க்கை தவிர மற்ற எல்லா பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ்கிட்டையும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா MOU போட்டிருக்காங்க. ஓகேவா. ஒரு ஆர்ஆர்பி, எந்த ஆர்ஆர்பி அப்படின்னா சத்தீஸ்கர். ஓகேவா. ஸோ இந்த எக்ஸ் கிராட்டியா அமௌண்ட் அப்படின்றது வந்து எவ்வளோ, இதுக்கு முன்னாடி 15 lakh கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அதை இன்க்ரீஸ் பண்ணி 25 lakh கொடுக்குறாங்க. ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட்டு ஸோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் லார்ஜ் ப்ரைவேட் கோல்டு மைன் வந்து வரப்போகுது. எங்கன்னு பார்த்தோம்னா ஆந்திர பிரதேஷில். இந்த ப்ரைவேட் கோல்டு மைனை டெவலப் பண்ண போகிறது யாருன்னு பார்த்தோம்னா ஜியோ மைசூர் சர்வீசஸ் இந்தியா லிமிடெட். இவங்க தான் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த ப்ரைவேட் கோல்டு மைனை டெவலப் பண்ண போகிறாங்க. ஓகேவா. ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா ஆந்திர பிரதேஷில் ஜொன்னாகிரி. ஓகேவா. ஸோ அந்த இடத்துல தான் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த கோல்டு மைன் வந்து டெவலப் பண்ண போகிறாங்க. ஸோ ஒரே ஒரு கோல்டு மைன், ஃபஸ்ட் அண்ட் ஒன்லி கோல்டு எக்ஸ்ப்ளோரேஷன் கம்பெனி லிஸ்டட் ஆன் BSE அப்படின்னு பார்த்தோம்னா அது டெக்கான் கோல்டு மைன்ஸ். ஓகேவா. ஓகே. ஸோ இந்த கோல்டு மைன் வந்து ஆந்திர பிரதேஷில் டெவலப் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1 yearக்கு 750 kilogram கோல்ஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம அதிகமாக ஆயிலுக்கு அப்புறம் எதை இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா கோல்டு தான் இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கரண்ட்டாக எவ்வளோ இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா எவ்ரி இயர்ஸ் வந்து 1000 tons வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கோல்டை வந்து இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கோல்டு மைன் வந்துச்சு அப்படின்னா கோல்டு இம்போர்ட்டை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணலாம் நம்ம. ஓகேவா. இம்போர்ட் டிபெண்டன்சியை வந்து ரெடியூஸ் பண்ணலாம். ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து கைட்லைன்ஸ் ஆன் ரெகுலேஷன் ஆஃப் பேமெண்ட் அக்ரிகேட்டர்ஸ். ஸோ பேமெண்ட் அக்ரிகேட்டர்ஸ், பேமெண்ட் கேட்வேஸ் இதெல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ இவங்களுக்கான கைட்லைன்ஸை வந்து RBI ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸோ ஒரு பேமெண்ட் அக்ரிகேட்டர் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக, அதுவும் நான் பேங்க் பேமெண்ட் அக்ரிகேட்டராக இருந்தாங்க அப்படின்னா RBI கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு, அதாவது பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம்ஸ் ஆக்ட் 2007 இதுக்கு கீழே RBI கிட்ட அத்தாரிசேஷன் வாங்கிட்டு தான் என்ன பண்ணணும் அப்படின்னா பேமெண்ட் அக்ரிகேட்டர் இந்தியாவில் வந்து இது பண்ணணும். அதுக்கப்புறம் மினிமம் நெட்வொர்த் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 15 crores இருக்கணும். அதுவே தேர்டு ஃபினான்ஷியல் இயர் முடியும் போது அது 25 crores இன்க்ரீஸ் பண்ணியிருக்கணும் மினிமம் நெட்வொர்த். ஓகேவா. ஸோ மேனேஜ்மெண்ட்டில் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா RBI கிட்ட வித்தின் 15 daysக்குள்ளே என்ன பண்ணணும் அப்படின்னா அதை ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஹேண்ட்லிங், அதாவது ஏதாச்சும் க்ரீவன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு நோடல் ஆஃபீஸரை அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஓகே. ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தோம்னா இந்தியா ஒன் பேமெண்ட்ஸ். ஸோ இந்தியா ஒன் பேமெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய சப்சிட்ரி ஒரு இது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பேசிஸ் பேமெண்ட் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஸ்மாலர் பேங்க்ஸு, மிட் சைஸ் பேங்க்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா இந்த பேமெண்ட் டெக்னாலஜிஸ் நிறைய வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு இல்லையா. ஸோ அதை வந்து அவங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக, அவங்களுக்கும் ஆஃபர் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த பேசிஸ் பேமெண்ட் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்ட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதோடைய சப்சிட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா ஒன் பேமெண்ட்ஸோடைய சப்சிட்ரி. ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து 15th ஃபினான்ஸ் கமிஷன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிராண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. கிராண்ட்ஸ் அப்படின்னா கொடுக்குறது, அதாவது ஆஃபர் பண்ணுறது. ஸோ 2 ஸ்டேட்டுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அன்டைடு கிராண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதோடைய அன்டைடு கிராண்ட்ஸோடைய ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாடுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 127 crore, அசாமுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 214 crore கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ அன்டைடு கிராண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னு தெரியணும். ஸோ அன்டைடு கிராண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஸோ நம்ம அவங்களுக்கு கொடுக்குற மணியை வந்து எக்ஸப்ட் சேல்ரி, அதுக்கப்புறம் சேல்ரி தவிர மற்ற எந்த பர்பஸ்க்கு வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தான் யூஸ் பண்ணணும், அதுக்கு தான் யூஸ் பண்ணணும், ஸ்பெசிஃபைடாக இதுக்கு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுலாம் கிடையாது. ஓகேவா. ஸோ அந்த ரூரல் லோக்கல் பாடிஸ்க்கு
என்ன நீட்ஸ் இருக்கோ அது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸப்ட் சேல்ரி அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் காஸ்ட். இது ரெண்டும் தவிர்த்து அந்த ரூரலில் என்ன நீட்ஸ் இருக்கோ அதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் ஓகேவா. ஸோ இதை வந்து யார் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவா அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத்தி ராஜும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தியும். ஸோ இந்த ஃபண்டு கொடுக்கறது யாருன்னு பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். ஓகேவா. ஸோ இந்த ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்றது வந்து எந்த ஆர்டிக்கல் கீழே வரும் அப்படின்னா ஆர்டிக்கல் 280 கீழே வரும். ஓகேவா. ஸோ 5 years இன்டர்வலில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை வந்து கான்ஸ்டியூட் பண்ணுவாங்க இந்த ஃபினான்ஸ் கமிஷன். இப்போ எத்தனாவது ஃபினான்ஸ் கமிஷன்? 15th ஃபினான்ஸ் கமிஷன். ஸோ இது எப்போ வந்து கான்ஸ்டியூட் பண்ணாங்க அப்படின்னா ஸோ இது யார் பண்ணுவா அப்படின்னா பிரசிடென்ட். ஓகேவா. ஸோ November 2017 15th ஃபினான்ஸ் கமிஷன் கொண்டு வந்தாங்க. அதோடைய சேர்மேன் வந்து N.K. சிங். ஓகேவா. ஓகே. இவங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து 5 year பீரியட் வந்து கவர் ஆகும். ஸோ அந்த 5 year பீரியட் வந்து ஃபினான்ஷியல் இயர் 22 to 26 வரைக்கும். ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து உமன் ஏஷியா கப். ஸோ உமன் ஏஷியா கப்பு ஹாக்கிக்கானது. ஓகேவா. எங்கே நடக்குது அப்படின்னா சைனாவில் நடக்குது. ஹாக்கிக்கான உமன் ஏஷியா கப் வந்து சைனாவில் நடக்குது. ஸோ அதோடைய வின்னர் கோல்டு யாருன்னு பார்த்தோம்னா சைனா, சில்வர் இந்தியா, பிரான்ஸ் வந்து ஜப்பான். ஓகேவா. ஸோ இந்தியா வந்து சில்வர். ஸோ இப்போது சைனா வந்து என்ன இருக்குது அப்படின்னா டேரெக்டாக வேர்ல்டு கப், இது வந்து ஏஷியா கப் கரெக்டாக, டேரெக்டாக வேர்ல்டு கப்புக்கு என்ன ஆகிடுச்சு அப்படின்னா குவாலிஃபை ஆகிடுச்சு. 7th டீமாக குவாலிஃபை இருக்குது. ஆல்ரெடி சைனாக்கு முன்னாடி 6 டீம் குவாலிஃபை ஆகிடுச்சு வேர்ல்டு கப்புக்கு. சைனா வந்து 7th டீமாக குவாலிஃபை ஆகிருக்கு. ஸோ அந்த 6 டீம் என்ன அப்படின்றது கொடுத்துருக்காங்க. பெல்ஜியம், நெதர்லாண்ட், USA, ஜெர்மனி, அர்ஜென்டினா, ஸ்பெயின். ஓகேவா. ஸோ ஏன்னா சைனா வந்து கோல்டு வின் பண்ணியிருக்கு, அதனால் குவாலிஃபை ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்தியா வந்து என்ன பண்ண போகுது, இந்தியன் டீம்ஸ் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா குவாலிஃபையர்ஸில் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ப்ளே பண்ண போகிறாங்க. ப்ளே பண்ணிட்டு அதில் வின் பண்ணாங்க அப்படின்னா வேர்ல்டு கப்பில் விளையாடுவாங்க. ஓகேவா. ஸோ சைனா வந்து ஏஷியா கப்பை இதுக்கு முன்னாடி 2 தடவை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ 1989 ஹாங்காங்கில் ஒரு தடவை, அதுக்கப்புறம் 2009 பேங்காக்கில் ஒரு தடவை. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வேர்ல்டு லைஃப் இன்சூரன்ஸ் ரிப்போர்ட். ஸோ வேர்ல்டு லைஃப் இன்சூரன்ஸ் ரிப்போர்ட், இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தோம்னா கேப் ஜெமினி ரிசர்ச் இன்ஸ்டியூட், லிம்ப்ரா. ஓகேவா. ஸோ இந்த 2 இன்ஸ்டியூஷன்ஸ் தான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இந்த வேர்ல்டு லைஃப் இன்சூரன்ஸ் ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அண்டர் 40க்கு கீழே இருக்கவங்களுக்கு தான் இந்த ரிப்போர்ட்டை வந்து அனலைஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அண்டர் 40ல் இருக்கக்கூடிய 68% அடல்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ லைஃப் இன்சூரன்ஸ் வந்து முக்கியம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது, ஆனால் அவங்க வாங்கலை. ஓகேவா. லைஃப் இன்சூரன்ஸ் வந்து போடலை. ஓகேவா. ஏன்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மிஸ்அலைன், அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் கூட ஒத்து போகல. 32% பேருக்கு அவங்களுடைய லைஃப் ஸ்டைல்ஸ் கூட ஒத்து போகல. 28% பேருக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது லைஃப் இன்சூரன்ஸு. ஸோ 25% பேருக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அந்த பெனிஃபிட்ஸ் வந்து அதில் வந்து ஏதோ பெனிஃபிட்ஸ் வந்து பத்தலை. ஓகேவா. லேக் ஆகிருக்கு பெனிஃபிட்ஸு. ஸோ அதனால் 68% பேர் வந்து என்ன பண்ணல அப்படின்னா லைஃப் இன்சூரன்ஸ் வாங்குறதில்ல. ஓகேவா. ஸோ லாஸ்ட்டு 15 years அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லைஃப் இன்சூரன்ஸில் வந்து 23% வந்து குறைஞ்சிருக்கு. அதுவே ஈக்விட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா 31% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ரீசன் வந்து ஈக்விட்டிஸில் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால ஈக்விட்டிஸில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம்னா ஸோ 40% அடல்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ எப்படி ஸ்டாக்கு, கேஷ் வந்து சேவ் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து லைஃப் இன்சூரன்ஸ்லேயும் பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அண்டர் 40ல் 60% கன்சியூமர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ டிஜிட்டலாக வந்து இன்சூரர்ஸ்கிட்ட என்கேஜ்மெண்ட்டாக, அதாவது காண்டாக்ட்லேயே இருக்கணும். ஓகேவா. டைரக்ட் டிஜிட்டல் என்கேஜ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு வந்து விருப்பப்படுறாங்க. ஆனால் அந்த 60% பேர் விருப்பப்படுறாங்களே, ஆனால் 31% பேர் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேவா. இன்சூரர்ஸ்கிட்ட காண்டாக்ட் வச்சுக்கிற மாதிரி 31% பேர் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ
44% ஆஃப் யங் எம்ப்ளாயீஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அவங்களுடைய ஜாப் ஸ்விட்ச் பண்ணும்போது ஸோ அதுக்கேற்ற மாதிரி பாலிசிஸும் அவங்களுக்கு மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகேவா. ஆனால் அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் வந்து 19% இன்சூரன்ஸ் தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த மாதிரியான கவரேஜ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ அதுதான். ஸோ இதில் முக்கியமாக என்ன பார்க்கணும் அப்படின்னா, எவ்வளோ பர்சன்டேஜ் இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணுறது யார், ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் லைஃப் இன்சூரன்ஸை வாங்குறது இல்லை அப்படின்றத பாருங்கள். ஸோ என்னென்ன ரீசன்ஸ் அப்படின்றத பாருங்கள். 32 வந்து லைஃப் ஸ்டைலு, 28 வந்து எக்ஸ்பென்சிவ், 25 வந்து டேஞ்சிபிள் பெனிஃபிட்ஸு. ஸோ இதெல்லாம் தான். ஓகேவா. சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ் 2025. இதை யார் ரிலீஸ் பண்ணுறா அப்படின்னா, விப்போ, வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன், அவங்க தான் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ 2007 லான்ச் பண்ணிகிட்ருக்காங்க இந்த ரிப்போர்ட்டை. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் க்ரோத்தில் குளோபல் லெவல் என்ன இருக்குது அப்படின்னா ட்ராப் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னா 2.9% வந்து 2024 ட்ராப் ஆகிருக்கு சொல்கிறாங்க. அது ஃபர்தராக 2025 இன்னும் ட்ராப் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2.3% வரைக்கும் ட்ராப் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. சரி, ஓகே. ஸோ இந்த இன்னோவேஷனில் குளோபல் இந்தியா வந்து எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 38th ரேங்க்கில் இருக்குது இந்தியா. ஸோ 2024 பார்த்தோம் அப்படின்னா 39 இருந்துச்சு. ஒரு ரேங்க் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு இந்தியா. ஓகேவா. ஸோ இந்தியா வந்து எதுலலாம் பெஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னா, நாலேஜ் அண்ட் டெக்னாலஜி அவுட்புட்ஸ், மார்க்கெட் சொஃபஸ்டிகேஷனில். எதில் வீக்காக இருக்காங்க அப்படின்னா, பிஸ்னஸ் சொஃபஸ்டிகேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இன்ஸ்டிடியூஷன்ஸ், இதிலலாம் வீக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ சென்ட்ரல் அண்டு சதர்ன் ஏஷியா ரீஜன்ஸில் இந்தியா வந்து டாப்பில் இருக்குது. ஓவரால் குளோபல் லெவல் பார்த்தோம்னா இந்தியா 38th. ஸோ சென்ட்ரல் அண்டு சதர்ன் ஏஷியா ரீஜன் பார்த்தோம்னா இந்தியா வந்து ஃபஸ்ட்டு ஸ்பாட் இருக்குது. ஸோ அப்போது நம்ம டாப் 5ல் யார் இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லையா. ஸோ குளோபல் லெவலில் ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்விட்சர்லாந்து 15th டைமாக டாப்பில் இருக்குது ஸ்விட்சர்லாந்து. அதுக்கடுத்து ஸ்வீடன் இன்னோவேஷனில் 15th டைமாக ஸ்விட்சர்லாந்து டாப்பில் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்வீடன், அதுக்கப்புறம் யூஎஸ், அதுக்கப்புறம் சவுத் கொரியா, அதுக்கப்புறம் சிங்கப்பூர். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் அப் இந்தியா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கார்தேக்கோ குரூப் கிட்ட வந்து, ஸோ கார்தேக்கோ குரூப் அப்படின்றது ஒரு மொபிலிட்டி பிளாட்ஃபார்ம் மாதிரி. ஓகேவா. ஸோ அதுக்கிட்ட வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எம்ஓஏ போடுறாங்க. எதுக்காக அப்படின்னா, ஸோ இந்தியாவோட ஸ்டார்ட் அப் சிஸ்டமை வந்து ஈகோ சிஸ்டமாக ஸ்ட்ரென்தன் பண்ணோம் சொல்லிட்டு. ஸோ எந்தெந்த ஃபீல்டுலலாம் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ மொபிலிட்டி, ஃபின்டெக், இன்ஷுர்டெக், எமர்ஜிங் டெக்னாலஜிஸ், இந்த மாதிரியான செக்டார்ஸ்லலாம் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்டார்ட் அப்பை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் சொல்லிட்டு கார்தேக்கோ குரூப் கிட்ட வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எம்ஓஏ போடுறாங்க. ஓகேவா. இந்த ஸ்டார்ட் அப் இனிஷியேட்டிவ் வந்து எப்போ லான்ச் பண்ணது அப்படின்னா Jan 16, 2016. ஓகேவா. ஸோ இந்த டேட்டை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நேஷ்னல் ஸ்டார்ட் அப் டேவாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. January 16 வந்து நேஷ்னல் ஸ்டார்ட் அப் டே. ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் ஐஎல்ஓ அப்படின்னா இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன். ஸோ அவங்ககிட்ட எம்ஓஏ போடுறாங்க. எதுக்காக அப்படின்னா, ஸோ டெவலப் பண்ணி கொடுக்க சொல்கிறாங்க. என்ன டெவலப் பண்ணுறாங்க 2 பேரும் சேர்ந்து அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் ரெஃபரன்ஸ் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆக்குபேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து என்ன பண்ணுறாங்க, டெவலப் பண்ணுறாங்க. இந்த ஐஆர்சிஓ அப்படின்றது ஒரு ஃப்ரேம் ஒர்க். இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ ஒரு ஸ்டாண்டர்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸை வந்து செட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃப்ரேம் ஒர்க்கை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜாப்ஸ்லாம் வந்து கிளாஸிஃபை பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய ஜாப்ஸ்லாம் வந்து கிளாஸிஃபை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய ஆக்குபேஷனல் டேட்டாவை வந்து கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ கம்பேர் பண்ணி இந்தியன் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ அவங்க செட் பண்ணக்கூடிய ஃப்ரேம் ஒர்க்குக்கு வந்து அவங்க இந்தியன் ஒர்க்கர்ஸோடைய ஸ்கில் மேட்ச் ஆச்சு அப்படின்னா அவங்க அப்ராட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகேவா. ஸோ அதுக்காக தான். ஸோ இந்த ஐஎல்ஓ வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ஜெனீவா, சுவிட்சர்லாந்து. ஸோ இதோடைய டைரக்டர் ஜெனரல் வந்து ஜில்பர்ட் ஹங்போ. ஓகேவா. ஸோ அதுக்காக ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து டெவலப் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷனும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து காட்ரேஜ் ஏரோஸ்பேஸும் சாஃப்ரான் ஏரோஸ்பேஸ் வந்து எந்த கண்ட்ரின்னு பார்த்தோம்னா ஃப்ரான்ஸ். 5 years அக்ரிமெண்ட் போடுறாங்க. எதுக்காக அப்படின்னா லீப் இன்ஜின். ஸோ லீப்கான ஃபுல் ஃபார்ம் இருக்குது அதில், லீடிங் எட்ஜ் ஏவியேஷன் ப்ரொபல்ஷன் இன்ஜின்ஸ். ஸோ அந்த இன்ஜின்ஸுக்கு
டைட்டானியம் பேஸ் பண்ணி ஒரு வென்டிலேஷன் அசம்பிளிஸ் வந்து டெவலப் பண்ணுறதுக்காக காட்ரேஜ் ஏரோஸ்பேஸும் சாஃப்ரான் ஏர்க்ராஃப்ட் இன்ஜின்ஸும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 5 years அக்ரிமெண்ட் போடுறாங்க. ஓகேவா. ஸோ இந்த லீப் இன்ஜின்ஸை டெவலப் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிஎஃப்எம் இன்டர்நேஷ்னல். யார் அப்படின்னா சிஎஃப்எம் இன்டர்நேஷ்னல். ஓகேவா. ஸோ என்ன பேஸ்டுனா டைட்டானியம் பேஸ்டு வென்டிலேஷன் வந்து டெவலப் பண்ணும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி எக்யூப்மெண்ட் இன்டர்நேஷ்னல் எக்ஸிபிஷன் எங்கே நடக்குது அப்படின்னா யூகேல நடக்குது. ஓகேவா. ஸோ டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி எக்யூப்மெண்ட் இன்டர்நேஷ்னல் 2025 எக்ஸிபிஷன் எங்கே நடக்குதுன்னா யூகேல. ஸோ அந்த எக்ஸிபிஷனில் பாரத் ஃபோர்ஜும் யூகேவோட விண்ட்ரேசஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 years வந்து கான்ட்ராக்ட் போடுறாங்க. எதுக்காக அப்படின்னா ஸோ அல்ட்ரா ஹெவி லிஃப்ட் யூஏவி வந்து இந்தியாவில் வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக எம்ஓயு போட்டுக்கிறாங்க 2 yearsக்கு. ஓகேவா. ஸோ இந்த அல்ட்ரா ட்ரோன்ஸ் வந்து 150 kgs வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கேரி பண்ணும். ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னா 1000 kilometerக்கு 6 to 7 hours வந்து ஆப்ரேஷன் இருக்கும். ஓகேவா. ஆப்ரேட் ஆகும். ஸோ இந்த அல்ட்ரா ஹெவி லிஃப்ட் யூஏவி வந்து விண்ட்ரேசஸோடைய ட்ரோன். ஓகேவா. ஸோ அது இந்தியாவுக்கு வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக எம்ஓயு போடுறாங்க. ஸோ 2 years. ஓகேவா. யார் கூட? பாரத் ஃபோர்ஜ். ஓகேவா. நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஜியோ தெர்மல் எனர்ஜிக்கான ஒரு பாலிசி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நோட்டிஃபை பண்ணுறாங்க. ஸோ ஸோ எந்த மினிஸ்ட்ரி கீழே அப்படின்னு பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி கீழே. ஸோ இந்த எம்என்ஆர்இ வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஸோ 5 ப்ராஜெக்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சேங்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து 197 கம்யூனிகேஷன்ஸ் இவங்க வந்து சூரியோதய் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் கிட்ட இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு கிரெடிட் லைன் யூபிஐ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா அது பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பேடிஎம் போஸ்ட் பெய்டு. ஓகேவா. ஸோ பேடிஎம் போஸ்ட் பெய்டு அப்படின்னா என்னென்னா நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா யூபிஐ வழியாக பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா வித்தின் 30 daysக்குள்ளே நீங்கள் அதை பே பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வந்து போட மாட்டாங்க. ஸோ 30 days மேலே ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. ஓகேவா. அதுதான். ஸோ அதாவது ஸ்பெண்ட் நவ் இப்போ ஸ்பெண்ட் பண்ணலாம், பே நெக்ஸ்ட் மந்த். ஸோ அதுதான். ஸோ யார் கொண்டு வரா அப்படின்னா 197 கம்யூனிகேஷன்ஸும் சூரியோதய் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ரோஹித் ரிஷி. ஸோ இவங்களை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஐஐஎஃப்சிஎல்லோடைய எம்டிஆர் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஐஐஎஃப்சிஎல் அப்படின்னா என்னென்னா இந்தியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்ஸ் கம்பெனி லிமிடெட். ஓகேவா. இந்தியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்ஸ் கம்பெனி லிமிடெட் அதுக்கான எம்டிஆர் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க ரோஹித் ரிஷியை. நெக்ஸ்ட்டு மணிக்குமார் சிவராமகிருஷ்ணன் அவரை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஐஎஃப்சிஐக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஐஎஃப்சிஐ அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஓகேவா. இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. மணிக்குமார் சிவராமகிருஷ்ணன். ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து டிபிஎஸ் பேங்க் இந்தியா. ஸோ ஒன்லி ஓன்ட் சப்சிடரி இன் இந்தியா டு ரிசீவ் அப்ரூவல் ஃப்ரம் ஆர்பிஐ கிட்டேருந்து அப்ரூவல் வாங்கியிருக்கு. எதுக்காக அப்படின்னா ஸோ ஜிஎஸ்டி பேமெண்ட்ஸை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ ஒரு ஏஜென்சி பேங்க்காக வந்து இருக்கிறதுக்கு அப்ரூவல் வாங்கியிருக்கு ஆர்பிஐ கிட்டேருந்து. யார் அப்படின்னா டிபிஎஸ் பேங்க் இந்தியா. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வின்ஃபாஸ்ட் ஆட்டோ இந்தியா வந்து ஐசிஐசிஐ கூட எம்ஓயு போட்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ஸோ இது ஒரு ஆட்டோ கம்பெனி. ஸோ ஆட்டோ மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. ஸோ ஐசிஐசிஐ பேங்க் கூட இதுக்கு லோனுக்கு வந்து கிரெடிட் கொடுக்கறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஐசிஐசிஐ பேங்க் கூட எம்ஓயு போட்டிருக்காங்க. ஸோ இந்த வின்ஃபாஸ்ட் ஆட்டோ இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலையும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு இவி மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து ஃபெசிலிட்டி வந்து $2 billion வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஓகே. ஸோ இது வரைக்கும் இருக்கட்டும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஆல்.